Hi friends, welcome to Sabita's Kitchen. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்க போகிறோங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலாவை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு தீயாமல் கருகாமல் வறுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பொடி அப்படியே இருக்கட்டும். இந்த பொடியை நம்ம இந்த சிக்கன் கிரேவியில் சேர்க்க போகிறோம். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், கலர் மாதிரி நல்லா வதங்கணும். இந்த கிரேவி முழுக்குமே நம்ம மிதமான தீயில் வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப அதிகமான தீ வைக்க போகிறது கிடையாது. ரொம்ப மிதமான ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோம்னு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம இந்த வெங்காயத்தோட இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம வாசனைக்காக. இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு முறையாச்சும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நான் 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். நான் சிக்கனுமே நம்ம இங்கே வாங்கும்போது ஃபுல்லாகவே போன்லெஸ்ஸாக வாங்காமல் கொஞ்சம் எலும்போடு இருக்கிற சிக்கனாக வாங்கினீங்கன்னா இந்த கிரேவி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பொதுவாகவே எலும்போடு இருக்கிற பீஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். லெக் பீஸு, அதே மாதிரி விங்ஸு, இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா சிக்கனோட மீட் வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க கிரேவிக்கெல்லாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா இதில் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடணும். இந்த மசாலா நல்லா இதில் சார்ந்து வர மாதிரி கலந்து விடணும். நம்ம இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த கிரேவி ரொம்ப வேகமாக நம்ம செஞ்சோம்னா அந்தளவுக்கு மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல முதல்ல, அந்த மசாலாவை இதை சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விடணும். ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால் அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சிக்கனில் மசாலா கோட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அடி பிடிக்காமல் கலரணுங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இதிலே தண்ணி விடும் சிக்கன்லேயே. அதனால் நான் 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். கிரேவி பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கிரேவி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரி எந்த சவுத் இந்தியன் டிஷ்ஷோட வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இடியாப்பத்தோடலாம் அட்டகாசமாக இருக்குங்க இந்த கிரேவி. நல்லா இருக்கும். இது காரசாரமாக, ரொம்ப காரமாக இருக்காது. கரெக்டான மைல்டான காரத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள் சிக்கனில் நிறைய தண்ணி விட்டுருச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளவே நல்லாவே குக் ஆகிடும். சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். அதிலே பாதி வெந்துடும். இப்போ நம்ம மூடி வைக்கும்போது இன்னுமே நல்லா சாஃப்டாக வெந்துடும் மீட்டு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி பரிமாறினோம்னா இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சபிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.